எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓ கடுகு தான் ஃபஸ்ட்டு போடணுமோ? நான் கொத்தமல்லியை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, கடுகு அடுத்ததாக கூட போட்டுக்கலாம். டிங் டிங் கடுகு போட்டு நல்லா கிண்டி விடலாம். நீ எண்ணெய் எடுக்க சொன்னால் உன்னையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதை எடுக்கிறேன்? நான் நல்லாவே தெரிய மாட்டேன். அடுத்து மீன் ஃப்ளவர். இப்போ நீ தான் தெரியல. அடுத்து வந்து மீன் ஃப்ளவர் பண்ணிடலாம். அக்கா இப்படி வச்சா கிழிச்சிருன்னு இருக்கும் மேடம். அக்கா என்னை இப்படி வச்சா அதெல்லாம் மீன் போட்டுட்டு சிங்கிங் சேர்த்துட்டு எடுத்துரும் மசூரு. ஒரு வேலை கூட லாய்க்கில் அடி நீரா மயிரும். நான் சேர்த்துட்டு எடுத்துருவா. எடுத்துட்டு வாடா. நான் கேட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்துருவா. சேர்த்துட்டிய நக்கத்துக்கா போய் எடுத்துட்டு வாடா. யார் காலை வச்சாங்களோ அவங்க துவைக்க வேண்டாம். எங்கடா அந்த மண் வேணுக்குனே போட்டு வந்து சேர்த்து கட்டி வேணுக்குனே கொட்டை போட்டேன். இது பெயிண்ட் எடுத்து விட்டுடு. எடுத்துட்டு சரி ஏடா அந்ததே நீ ஒன்றும் எங்கள் வீடியோவே எடுக்க தேவையில்லை, நாங்களே எடுத்துக்கிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி இருக்கானே ஒரு லூஸு மெண்டலு பைத்தியம் எல்லாமே அவன்தே. அவன் நீ வீடியோவே எடுக்க மாட்டேங்கிறேன். அவனுக்கு யார் லைக்கு சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணிடுறாங்க. எனக்கே லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒத்தாலாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே கையிலே எல்லாத்தையும் கிண்டிட்டுலாம் கிண்டியாச்சு. இப்போ டிசைனாக இருக்குது நம்ம ரூம். எல்லாத்தையும் போட்டு ஒரு பிடி வாங்கி போடலாம். ஐயோ கொத்தோட வந்துருச்சே. அடுத்து என்ன இருக்கு? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. தண்ணியை தூக்கி ஊற்றி விடலாம் அப்படியே. நம்ம 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 சட்டியே இல்லை, லட்சமாக கொட்டாச்சுதேன். ஓ இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். அப்புறம் சில்லி காரத்துக்காண்டி கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக் ஃப்ளவர் ரெடி ஆகிவிட்டது. சாப்பிடலாமா? இப்போ யாருக்கும் சாப்பாடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மட்டும்தான். எங்க